விநாயகர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை என்னென்னு பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் குரு வக்கரத்தில், கடகத்தில் செவ்வாய் வக்கரம், கன்னியில் கேது, ரிச்சிகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் திருவாதிரை நட்சத்திரம், அதாவது மிதுன ராசியிலிருந்து உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிகளில் போகிறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு எடுத்தோமேனால் இந்த வாரம் முதல் நாளான 16ஆம் தேதியிலிருந்தே விசேஷம். ஏன்னா மார்கழி மாதம் பிறகுறது, தனுர் மாதம் ஆரம்பம், முதல் பாசுரமான திருப்பாவையின் முதல் பாசுரமான மார்கழி திங்கள் இன்னிலிருந்து ஆரம்பம். தனுர் மாதம் மொத்தமே ஒரு மிகப்பெரிய ஏற்றமான காலம். மார்கழி மாதத்தின் பலன்கள்னு தனியாகவே ஒன்று போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அதாவது 17ஆம் தேதி பார்த்தோன்னா ரமண மகரிஷியின் 145வது ஜெயந்தி. 18ஆம் தேதி அன்னைக்கு சங்கட ஹர சதுர்த்தி, சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. விநாயகரை போய் ஒரு 9 பிரதர்ஷனம் பண்ணிவிட்டு ஒரு 2 தோப்புக்கரணம் போட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வாங்கும். உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் முடிவு வரக்கூடிய விஷயங்களை கொடுக்கும். அதாவது உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே தீரக்கூடிய நாட்கள். என்னென்ன சங்கடங்கள் இருக்கோ அது எல்லாத்தையும் சொன்னேன்னா அது எல்லாம் தீர்ந்துடும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது, தேய்பிறை சஷ்டி. நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடியும் அப்படின்னு சொல்லக்கூடியது. குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் அவர்கள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறாளேயானால், அதுவும் முருகப்பெருமானை நேர்ந்துட்டு இருக்காளேயானால் நிச்சயமாக அவளுக்கு குழந்தை பிராப்தி உண்டாகும். அது தவிர எதிரிகளால் தொல்லை இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா. அது தவிர உடல் நோய் இருக்கிறவா சஷ்டி விரதம் இருப்பா. 21/12/2024 அன்னைக்கு சஷ்டி விரதம். சந்திராஷ்டம ராசிகள் எதுனா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம். அந்த சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் உங்களால் முடிஞ்சு பசும்பால் ஒரு 1/2 டம்ளராவது வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். இந்த வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை, அதாவது 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரமான 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்திற்கு உண்டான பலனை ஒன்றொன்னா பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசமாயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதிவேகமாக செல்லக்கூடியவர். அதாவது கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடிய தின கிரகம்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். இந்த வாரம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசியிலேயே செவ்வாய் நீச்சமாய் வக்கரமடைகிறதுனால உச்சம் பெற்றதற்கு சமமாக சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தோன்னா உங்களுடைய மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பத்தின் அதிபதி, 5ஆம் இடமும் 10ஆம் இடத்தின் அதிபதி உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறது பெரிய ஏற்றம். தொழிலில் பெரிய மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். தொழிலின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 8ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் அஷ்டம சனி இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும். வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக வரும். ஏன்னா சனி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில் மாற்றங்கள் நிச்சயமாக இருக்கும். சில கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது. அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். இருந்தாலும் அந்த பின்னடைவை கற்றுக்கொள்ளும் ஒரு யுக்தியாக வச்சு அதற்கு மேலே நீங்கள் போகிறது ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல புதன், அதாவது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறது ரொம்ப விசேஷம். முயற்சிகள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சிகளை போட்டு அதில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன்
உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். ஏன்னா புதிய வேலை கிடைக்கக்கூடிய, அரசாங்கம் சார்ந்த வேலைகள் கிடைக்கக்கூடிய, கான்ட்ராக்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன், நல்ல ஒரு ஏற்றம். அதாவது கல்யாணத்துக்கு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருமணம் நிச்சயமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக திருமணத்திற்கு நாள் குறிச்சிடலாம். மார்கழி மாதமாக இருந்தாலும் தை மாதத்தில் கல்யாணத்தை வச்சுன்னு விடலாம். கொஞ்சம் பொறுமையாக இந்த காலகட்டத்தில் ஜாதகத்தை பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல ராகு, தந்தையின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு இது வரும், ஹெல்ப் வரும், அப்லிஃப்ட்மெண்ட் வரும், உங்களுக்கு ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரும். அதை தவிர திடீர் பணம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 16/12/2024 22/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் 180 பாகையில் இருக்கிறதுனால பௌர்ணமி யோகம் ரொம்ப பெரிய விசேஷம். அதன் மூலியமாக பார்த்தேனால் 12ஆம் இடம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கறது. உங்களுடைய சயன போகஸ்தானம் நல்லபடியாக வலுப்பெறது, நல்ல தூக்கம் வரும். தூக்கம் நல்ல ஒரு சந்தோஷமான தூக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு விசா ப்ராசஸிங், அதை தவிர வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்கிரேட் ஆகக்கூடிய வாய்ப்பும், பர்மனண்ட் ரெசிடென்ஷிப் பிஆர் வரக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரார். அதாவது 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரலும் இருக்கார். அப்போது நீச்ச பங்கம் அடைகிறார் செவ்வாய். ஏன்னா நீச்சப்பட்ட ஒரு செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்ற சந்திரனோடு இருக்கிறதன் மூலியமாக நீச்ச பங்கம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதனால் தொழிலில் பெரிய அபிவிருத்தி, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குடும்பம், வாக்கு, தனஸ்தானாதிபதி. உங்களுடைய ராசிநாதனை போய் உட்கார்றதுனால பேச்சு நல்ல இனிமையாக இருக்கும். பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. இருந்தாலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் போகும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் படிக்கக்கூடிய மாணவர்கள், பாட்டு எழுதக்கூடியவர்கள், பாட்டு பாடக்கூடியவர்களெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தம். இந்த காலகட்டத்தில் கேதுவோட சம்பந்தத்தில் இருந்தாலும் வக்கர குருவின் பார்வையில் இருக்கார். இதன் மூலியமாக பார்த்தேனால் 3ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் உங்களுடைய முயற்சிகளும் இளைய சகோதரத்துவம் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த வாரம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஏற்றமாக இருக்குது. இருந்தாலும் அஷ்டமத்து சனி நடக்கிறதுனால வேலையிலையும் தொழிலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். கொஞ்சம் ஜாகிரதையாக உடல்நிலையும் பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது. வண்டி வாகனங்களில் பொறுமையாக ஓட்டுறது நல்லது. இந்த எளிதில் அழுகக்கூடிய பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்க, அதாவது காய்கறி, பழங்கள், பால், தண்ணீர், இந்த மாதிரியான வியாபாரம் செய்கிறவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தேனால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரியன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல போகிறார். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தார் விருச்சிகத்தில். இப்போ தனுசுல போகிறார். ஏன்னா 16ஆம் தேதியிலிருந்து மார்கழி மாதம் பிறந்து வர்றது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 16/12/2024 22/12/2024 வரை உண்டான காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். இது ரொம்பவும் விசேஷம். உங்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இவ்வளோ நாளாக குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி உண்டு. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரகதியில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்று கும்ப சனியாக இருக்கிறதுனாலையும் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம், ஜாகிரதையாக இருங்க. அதை தவிர நண்பர்களோடு ரொம்பவும் இதுவாக இருக்க வேண்டாம். நண்பர்களோடு பழகிறது ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி ஆட்சி பெற்று இருக்கிறதுனாலையும் கும்பத்தில் இருக்கிறதுனாலையும்
பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பார்ட்னருடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன், இது ஒரு நல்ல ஒரு விசேஷமான இது. ஏன்னா தனித்த புதனாக இருக்கிற 4ஆம் இடத்துல தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதை தவிர பார்த்தாலேயானால் தனித்த புதனாக இருந்து குருவுடைய பார்வை இருக்கிறதுனால படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார். ராகு 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து அபரிமிதமான திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது இன்சூரன்ஸு, ஷேர்ஸு, இந்த மாதிரியான வியாபாரங்கள், கடல் வாணிபங்கள், அந்த மாதிரியான விஷயம், வெளிநாட்டிலிருந்து திடீர் பணவரவு, இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரகதியில் இருக்கார், நீச்சம் பெற்றிருக்கார். நல்ல ஒரு ஏற்றம். நீச்சம் பெற்று வக்கரம்னா உச்சம் பெற்றதற்கு சமம். இதனால் உங்களுடைய மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடியவர், உங்களுடைய ராசிக்கு 4, 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு திரிகோண கேந்திர அதிபதியானவர் செவ்வாய், அவர் 12ஆம் இடத்துல நீச்சம் பெற்று வக்கரகதி அடைகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தலையானால் வக்கரகதி அடைகிறதுனால அவர் உச்சம் பெற்றதற்கு சமம். ஏன்னா நீச்சத்தில் வக்கரம் பெற்றதுனால உச்சம் பெற்றதற்கு சமம்னு சொல்லக்கூடியது. இதன் மூலியமாக பார்த்தலையானால் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உங்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணுன்ற பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர பார்த்தாலேயானால் திடீர் பாக்கியங்கள் வரும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தந்தையின் மூலியமாக திடீர் சொத்துக்கள் வரும். வெளிநாடு போய் அங்கே வெளிநாட்டில் இருக்கிறவாளுக்கு அவளுக்கு பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப்பு இதெல்லாம் அப்ளை பண்ணால்னா நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். அதாவது 16/12 17ஆம் தேதி காலை வரலும் பார்த்தாலேயானால் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரணும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் சமசப்தமத்தில் இருக்கிறது. இந்த காலகட்டம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி யோகத்தை சொல்லக்கூடிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் நீங்கள் நினைத்த காரியங்கள் வெற்றி அடையும். பண வரவு அதிகமாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கும். தொழிலில் அபரிமிதமான யோகம் இருக்கும். தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரார். 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி அதிகாலை வரலும், அதாவது அதிகாலைனா 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் சந்திரன் ஆட்சி பெற்ற சந்திரனாகவும் செவ்வாய் நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கிறதாகவும் இருக்கிறதுனால சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்த்தாலேனால் செவ்வாய் நீச்ச பங்கம் அடைகிறார். இது ஒரு பெரிய விசேஷம். 12ஆம் இடத்தில் 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதும் 9ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து நீச்ச வக்கரம் பெற்றதுனாலையும் அவர் நீச்ச பங்கம் அடைகிறதுனாலையும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ற சனியுடைய பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் சனி சந்திரன் ஒருவருக்கொருவர் 180 டிகிரியில் பார்க்குறா. இது புணர்ப்பு யோகம்னு சொல்லக்கூடியது. 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனாலும் உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கும். உங்களுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருங்க. ஹாஸ்பிட்டலைசேஷன், அதை தவிர ஹாஸ்பிட்டலில் போய் செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போகிறார். சந்திரன் 2ஆம் இடத்துல கேதுவோடு சம்பந்தத்தில் இருக்கார். அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலத்தால் ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா சிம்மராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து செலவு பண்ணுறது நல்லது. பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டுறாதீங்க. யாரையும் தெரியும் இப்படின்லாம் சொல்லிடாதீங்க. பொறுமையாக இருக்கிறது நல்லது. இந்த வாரம் இந்த அரசியல் பிரமுகர்கள், அதை தவிர இந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, அரசு பணியாளர்கள், அதை தவிர இந்த கார்பெண்டர்ஸு, இந்த மெயின் டோர் இதெல்லாம் பண்ணுற கார்பெண்டர்ஸு, அதை தவிர பார்த்தேனால் இந்த முகப்பு வாசல்கள் அதெல்லாம் செய்யக்கூடியவர், அலங்கார பொருட்கள் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. அமைச்சர் பதவியில் இருக்கிற அரசியல்வாதிகள், அதை தவிர அரசு சார்ந்த கல்வி நிறுவனங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது ரங்கநாத பெருமாள் கோவில் போயிட்டு வாங்க. அங்கே ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் நிச்சயமாக வரும். கன்னி, உத்தரம், ஹஸ்தம், சித்திரை, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு புதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல தனிச்சிருக்கார். தனித்த புதன்
அதீதமான கல்வியை கொடுக்கும். கல்வியில் வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதினித்த புதன் வந்து ஒரு சுவர்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரத்தில். இந்த வாரம் பார்த்தாலேயானால் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார். என்ன அப்படின்னா, இந்த வாரத்தில் உங்களுடைய 12ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது மூலியமாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல புதன் தனிச்சு இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய இளைய சகோதரத்தோடு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கார். அதாவது 6ஆம் இடத்தில் சனி இருந்தால் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் வேறு இருக்கார். சுக்கிரனை குரு வேறு பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக திருமணமாகி ரொம்ப நாள் திருமணம் ஆகி குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான், ராகு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு வெளியூர் சம்பந்தமாக பார்ட்னர்ஷிப் அதாவது வெளிநாட்டு சம்பந்தமாக பார்ட்னர்ஸ் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வக்கர குரு சிறு சிறு பிரச்சனைகளை உங்களுடைய தந்தையாருக்கு ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பும், அதை தவிர பார்த்தோன்னா 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வக்கரத்தில் இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறவங்க, படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்க்குறவங்களுக்கு சிறு சிறு தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கும். ராசிக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய், உங்களுடைய ராசிக்கு 3 8 அதிபதி 11ஆம் இடத்துல நீச்சமாகி, அதை தவிர நீச்ச வக்கரமாகிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா உச்சம் பெற்றதற்கு சமம். இதன் மூலியமாக தொழிலில் வந்து பெரிய ஏற்றம், தொழிலில் திடீர் முதலீடு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சம்பந்தமான யோகம் நிச்சயமாக இருக்கும். தொழிலில் பார்த்தோன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த வாரம் 16/12/2024 2/12/2024 வரை உண்டான வாரத்தில் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 17ஆம் தேதி மாலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டம் பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கெல்லாம் சுகங்கள் அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் வரார். சந்திரன் 11ஆம் இடத்துக்கு வரும்போது அவருடைய வீட்டுக்கே வர்றது பெரிய விசேஷம். அதை தவிர நீச்ச பங்கம் பெறுறார் செவ்வாய். 3 8 அதிபதி நீச்ச பங்கம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் வெளிநாடு போகணும்னு இருந்ததுன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை தவிர வந்து வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. திடீர் பணவரவு வரும். இன்சூரன்ஸ், ரேஸ், லாட்ரி இந்த மாதிரியான பொசிஷன்ஸில் திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். மறைந்த இடத்திலிருந்து திடீர் சொத்துக்கள் வரும். அது வந்து பெரிய, அதாவது சொத்துக்கள்லேருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் வரார். இது வந்து 20ஆம் தேதி காலை, அதாவது 11ஆம் இடத்துல இருக்கும்பொழுது 17ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி காலை ஒரு 5 மணி வரை இருக்கார். 12ஆம் இடத்துக்கு வரும்போது 20ஆம் தேதி காலை 5 மணியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 3 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரன் 11ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் நிமித்தமாக அதீத செலவுகள் இருக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக செலவுகள் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டில் இருக்கிறவர்களுக்கு பிஆர், பர்மனெண்ட் ரெசிடென்ஷிப், சிட்டிசன்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல உறக்கம் வரும். 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால நல்ல உறக்கம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் மனசில் வந்து கனவுகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் வரார். அது வந்து 22ஆம் தேதி மதியத்திலிருந்து 25ஆம் தேதி காலை ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். கேதுவோட சம்பந்தம், வக்கர குரு பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். மனக்லேசங்கள் வரும். தொழிலில் வந்து அபரிமிதமான லாபங்கள் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தேனால் இந்த கன்னியா ராசிக்காரர்கள் கம்யூனிகேஷன், அதை தவிர வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவா, சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்ல போனால் இந்த மோட்டார் சைக்கிள்ஸ், அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்ஸு அந்த மாதிரியான தொழில்களில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்த்தாலேயானால் இந்த கொரியர் சர்வீஸில் இருக்கிறவா, ஃபுட் சர்வீசஸில் இருக்கிறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஆர்ட் டைரக்டர்ஸாக இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. மொத்தத்தில் இந்த வாரம் வந்து ஒரு பெரிய ஏற்றமான வாரம்.
படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை போய் சேவிச்சுட்டு ஒரு துளசி மாலை போட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரத்தில் நிச்சயமாக உண்டு.